வணக்கம். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. අපි ඒකේ බොඩි එක උස්සගෙන යනකොට අපි හිටියා. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உலக பாதாள குழு தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கனைமுல்லை சஞ்சீவ என்று அழைக்கப்படுகின்ற சஞ்சீவ சமரத்ன மீதுதான் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காவலில் வைக்கப்பட்டுள்ள வழக்கு ஒன்றின் பேரில் வழக்கறிஞர் வேடம் அணிந்து சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்ற வளாகத்துக்குள் வருகை தந்து நீதிமன்ற கப்பலுக்குள் நுழைந்த போது பாதிக்கப்பட்ட நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். சட்டத்தரணிகளிட மேசையில் அமர்ந்திருந்த போதுதான் சந்தேக நபர் கனேமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார். இது தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்காக விசேட அதிரடிப்படையினர் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துக்கு காவல்துறை மாதிபர் சென்றிருக்கின்றார். அதே போன்று விசேட அதிரடிப்படை காவல்துறையினர் உடனடியாக சம்பவத்துக்கு சென்று அந்த சந்தேக நபரை பிடிப்பதற்காக துப்பாக்கிச் சூடு பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபரை பிடிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. துப்பாக்கிச் சூட்டில் சஞ்சீவ காயமடைந்ததை அடுத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையும் விட நேபாளத்திலிருந்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நாடு திரும்பியதும் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து ஒரு பாதாள உலக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கனேமுல்லை சஞ்சீவ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவில் பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் வீரகுல காவல் நிலையத்தில் வைத்து அவரை தடுத்து வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கம்பகா நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கடந்த வருடம் ஜூன் மாதம் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். பூசா சிறைச்சாலையில விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த கனேமுல்ல சஞ்சீவ இன்று காலை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். அழைத்து செல்லப்பட்ட வேளையில தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கனேமுல்ல சஞ்சீவ உயிரிழந்திருக்கின்றார். இது சார்ந்து விசேட அதிரடிப்படையினர் காவல்துறையினர் அதே போன்று பாதுகாப்பு பிரிவினர் பாதுகாப்பு சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் சேர்ந்து இந்த விசாரணைகளை தீவிரமாக ஆராய்ந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சப்போட்டா
එතන දුන්නා වගේ අපි ඒකේ බොඩි එක උස්සගෙන යනකොට අපි හිටියා. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ